வணக்கம் லெட்ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்க நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another episode of IPL மேட்ச் ப்ரிவியூஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ப்ரிவியூ பண்ண போகிற கேம் குவாலிஃபயர் 2. குவாலிஃபயர் 2ல வந்து குவாலிஃபயர் 1ல ஒரு படுதோல்வி அடைஞ்ச பஞ்சாப் கிங்ஸும் எலிமினேட்டரில் ஒரு அபாரமான வெற்றியை கைப்பற்றிட்டு வெறித்தனமாக உள்ள வந்திருக்கிற மும்பை இந்தியன்ஸும் சந்திக்க போகிறாங்க. மேட்ச் நடக்க போகிறது அகமதாபாத்தில். அகமதாபாத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அகமதாபாத்தில் வந்து ஜென்ரலாகவே டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் போடுற டீம் ஜெயிக்கும். நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குங்க, 2023 ODI வேர்ல்டு கப் ஃபைனல் நம்மளால கண்டிப்பாக மறக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஃபைனலாக தான் அது இருந்துச்சு. டாஸில் வந்து பேட் கமின்ஸ் வந்து ஆப்வியஸ்லி பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு பிளாக் சாயில் விக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து டியூ வந்ததுக்கப்புறம் பேட்டிங் ஆட ரொம்பவே ஈஸியாக மாறிச்சுன்றதை நம்ம பார்த்தோம். T20 கேம் ஜென்ரலாகவே அது மாதிரி வந்து நைட் கேம்ஸ்லாம் வந்து 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா பேட்டிங் ஆட அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே அகமதாபாத்தில் T20 கேம்ஸில் உள்ள ட்ரெண்டாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். செகண்ட் பேட்டிங் ஆடுற டீமுக்கு ஜென்ரலாக வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். அது வந்து டியூ ஃபேக்டர் காரணம், கண்டிப்பாக ஒரு பெரிய காரணமாக தான் இருக்கும். அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட வந்து ரெட் சாயில் விக்கெட்டும் இருக்கு, பிளாக் சாயில் விக்கெட்டும் இருக்கு. அது ஒரு மிக்சட் ஸ்கொயராக தான் இருக்கும். எந்த விக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த பிஹேவியர் கண்டிப்பாக மாறும். பட் பிளாக் சாயில் விக்கெட்டாக இருந்தால் டாஸ் இன்னமும் அதிக முக்கியத்துவம் பெறும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒருவேளை அவங்க பிளாக் சாயில் விக்கெட் கொடுத்தாங்கன்னா டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்ணுற டீம் கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சிடும் அப்படின்னே நம்ம வந்து சொல்லிடலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு ரெட் சாயில் விக்கெட் கொடுத்தா கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கும் பவுலர்ஸுக்கு. மிக முக்கியமாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏர்லி ஆன் பால் ஸ்விங் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இந்த வருஷம் பெருசாக அந்த ஸ்விங்கை நம்ம பார்க்கலன்றது தான் உண்மை. பட் ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் இந்த விக்கெட்ல பர்ச்சேஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து டியூ வராத வரைக்கும். டியூ உள்ள வந்துருச்சுன்னா அவுட் அண்ட் அவுட் பேட்டிங் பேரடைஸாக தான் அகமதாபாத் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் வந்து இந்த மேட்ச்லையும் நடக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டர் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு நாள் தான் அவங்களுக்கு கேப் இருக்கும். அந்த ஒரு நாளுமே டிராவல் டேயா இருக்கும். புல்லன்பூர்ல இருந்து அவங்க அகமதாபாத்துக்கு டிராவல் பண்ணணும். பட் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு நாள் முன்னாடியே அந்த குவாலிஃபயர் 1 ஆடினதுனால அவங்களுக்கு டிராவல் டே ஈஸியாக நடந்திருக்கும். ஒரு ரெஸ்ட் அண்ட் டிராவல் டே எடுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு நாள் அவங்களால வந்து இங்கே அகமதாபாத்ல ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இந்த மாதிரி மேட்ச்ல வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி பிச் கொடுத்துருக்காங்க, அது எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கால அவகாசம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வந்து இறங்கின உடனே அடுத்த நாளே மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பஞ்சாப் கிங்ஸுக்கு கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் டெஃபினட்டாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். கைல் ஜேமிசனாக இருக்கட்டும், ஹர்ஷ்தீப் சிங்காக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் முதல் விஷயம் அவங்க வந்து 10 ஓவர்லேயே RCB மேட்சை முடிச்சிட்டாங்க குவாலிஃபயர் 1ல. ஸோ அவங்களால ஃபுல் கோட்டா போட முடிஞ்சுச்சான்னு கேட்டால் இல்லை. ஸோ அங்கேயே ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் தான். ஆக்சுவலி இந்த மேட்ச் தோத்துருந்தாலுமே பெருசாக 4 ஓவர் அவங்க போடலை அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா உடனே அவங்களால ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி வந்து பண்ணியிருக்க முடியும், ரெக்கவர் ஆகிருக்க முடியும். இங்கே எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு ஒரு 4 வேற கிடைக்குது அப்படின்றப்ப பவுலர்ஸ் ஓரளவுக்கு ஃபிட்டாக இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பஞ்சாப் கிங்ஸ் தரப்புல இருந்து. ஆனால் இதே விஷயம் மும்பை இந்தியன்ஸுக்கு நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு தீபக் சஹர் ஏற்கனவே ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியிலேருந்து சஃபர் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரியான தகவல்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து திலக் வர்மா அவருக்கும் வந்து ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. பட் அவருமே மேட்ச் ஆடினாரு. அவர் ஆடினதை பார்த்தா அந்த மாதிரி இன்ஜூர்டாக இருந்த மாதிரி தெரியல. பட் இந்த மாதிரி ஆல்ரெடி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிற பிளேயர்ஸுக்கு ஒரே ஒரு நாள் கேப்பு அந்த நாளில் ட்ராவல் பண்ணுறாங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் திரும்ப மேட்ச் ஆடணும், அதுவும் முக்கியமான ஒரு பிளே ஆஃப் மேட்ச் அப்படின்றது எந்த விதத்தில் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் தீபக் சஹருடைய ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிக்காக ரீப்ளேஸ்மெண்டா வந்த ரிச்சர்ட் கிளீசனுக்கும் ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, அது இன்ஜுரியா கிராம்பான்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு இன்ஜுரி நடந்ததுனால தான் வந்து அங்கே 3 பால்ல வந்து அந்த ஓவரை கட் பண்ணி லாஸ்ட் ஓவரை 3 பால்ல கட் பண்ணி மீதி 3 பால் வந்து அஸ்வினி குமார் ஃபினிஷ் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் எலிமினேட்டர்ல. அப்படி இருக்கும்போது இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டயத்துக்குள்ள ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதை மும்பை இந்தியன்ஸ் எப்படி டேக்கிள் பண்றாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த நியூஸ்ல பெரிய சீரியஸ் இன்ஜுரி ரிச்சர்ட் கிளீசனுக்கு இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அவர் ஆடுவாருன்ற மாதிரியான தகவல்கள் தான் வருது. அப்படியே அவர் ஆடினாலும் ஃபுல் ஃபிட்னஸ்ல அவர் ஆடுவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் 2 பேருமே 4 ஓவர் போட்டு முடிச்சாங்க அந்த எலிமினேட்டர்ல. 2 பேருக்குமே வயசாயிருச்சு. அதுலயும் போல்ட்டுக்கு கண்டிப்பா வயசாயிருச்சு. ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு வயசு அப்படின்றத தாண்டி ஹி இஸ் ஆல்ரெடி அன் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். இப்பதான் இன்ஜுரியில இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்காரு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்குமே வந்து
ஃபுல் ஃபிட்னஸ்ல இருப்பாங்களா இந்த மேட்ச் ஆட அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். மேட்ச் கண்டிப்பா ஆடுவாங்க. ஆனா அந்த மேட்ச்ல 145 km/h மேல இவங்களால பவுலிங் போட முடியுமா, அவங்களுடைய 100% ஸ்கில்ல வெளிப்படுத்த முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா டீம் அது பாதகமா டீமுக்கு வந்து அது விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ இதுதாங்க இப்போ இந்த கதை. இதனால ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் நமக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு இருக்கு அப்படின்றது கிளியரா சொல்லிடலாம். ஒரு நாள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் கிடைக்குதுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பட் அதே நேரத்தில் மொமெண்டம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய தோல்வி ஆர்சிபி கிட்ட. செய்யக்கூடாத தப்புகள் எல்லாமே செஞ்சாங்க அந்த பேட்டிங்ல. சும்மா சுத்திட்டு இருந்தாங்க, அக்ராஸ் தி லைன் ஆடினாங்க, லெக் சைடு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூகுளிஸ் ரீட் பண்ண தவறுனாங்க, நிறைய எல்பிடபிள்யூஸ் போல்ட் ஆனாங்க, நிறைய பால்ஸ் வந்து ஓவர் அட்டாக்கிங்கா இருந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அவங்க கவுண்ட் பண்ணல, பேக் ஃபுட்ல ஆட வேண்டியதை ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆனாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். அத்தனை தப்புகளையுமே செஞ்சாங்க அந்த மேட்ச்ல. ஒரு பெரிய தோல்வி. 101 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. 10 ஓவர்ல அதை திரும்ப சேஸ் பண்ணாங்க. ஃபில் சால்ட் ஆடினதை பார்த்தா ஏன்டா இந்த பிச்சிலையாடா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பேட்டிங் ஆடினீங்க அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வேற ஆட்டு போனாரு. ஸோ மொமெண்டம்னு பார்த்தா பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பா சஃபர் பண்றாங்க. லாஸ் ஆஃப் மொமெண்டம் கண்டிப்பா இருக்கும் அந்த டிஃபீட்டுக்கு அப்புறம். ஆனா இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ஒரு சம வின் ஜிடிக்கு அகைன்ஸ்டா ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல டியூ கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தும் கூட பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மொரால, அவங்களுடைய அந்த ஒரு எமோஷன்ஸுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் அது அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட வருவாங்க இந்த மேட்சுக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த மேட்ச்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க அப்படின்றதும் அவங்க மைண்ட்ல ஓடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது மொமெண்டம்னு மட்டும் எடுத்தா மும்பை இந்தியன்ஸ் ஆர் ஆன் டாப். இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் அந்த அளவுக்கு மொமெண்டம் இல்லை இந்த மேட்சுக்கு உள்ள வரும்போது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். பட் கோச் ரிக்கி பாண்டிங்கா இருக்கட்டும், மக்களின் கேப்டன் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த டீமை எப்படி லீட் பண்ண போறாங்கன்றதுல தான் இது இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீட்டா ரெக்கவர் ஆகி இதை ஒரு புது மேட்சா கன்சிடர் பண்ணி ஃபுல் இன்டென்சிட்டியோட அவங்க ஆடினா கண்டிப்பா இந்த மேட்சை ஜெயிக்கலாம் பஞ்சாப் கிங்ஸ். இதுல இன்னும் சில கேள்விகள் நமக்கு என்ன வருதுன்னா, பஞ்சாப் கிங்ஸ்ல யுஸ்வேந்திரா சஹலுடைய ஃபிட்னஸ் ஆர்சிபி மேட்சுக்கு முன்னாடி, அதாவது குவாலிஃபயர் 1க்கு முன்னாடி நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அந்த மேட்ச் அவர் ஆடல. ரிஸ்ட் இன்ஜுரின்ற மாதிரியான தகவல்கள் வெளியே வந்துச்சு. அந்த ரிஸ்ட் இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆயிட்டாரா? 2 நாள் டைம் இருந்திருக்கு. அந்த மேட்சும் அவர் ஆடலன்றப்ப ப்ராபப்ளி ரெக்கவர் ஆகி இந்த மேட்ச் அவர் ஆடுவாரா மாட்டாரான்றதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்ச இதுக்கு மேல செகண்ட் சான்ஸ் கிடையாது அப்படின்றப்ப ஒருவேளை ஆட வைப்பாங்களோன்ற கேள்வியும் நமக்கு வருது. யுஸ்வேந்திரா சஹல் ஆடினா இந்த மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு பெரிய பிளஸ் அவர் இருப்பாரு. அது ஏன் அப்படின்றத லேட்டர் இந்த வீடியோலயே நம்ம பார்ப்போம். ஓமர் ஜாயா, பார்க்லெட்டா அப்படின்றதையும் பஞ்சாப் கிங்ஸ் யோசிப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸோட 11 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ல எப்படியுமே வந்து பிரப் சிம்ரனும் பிரியான் ஷாரியாவும் ஆடுறாங்க. நம்பர் 3ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அப்பப்போ வந்திருக்காரு. அப்படி இல்லைன்னா ஜாஷ் இங்கிலீஷ் வந்திருக்காரு. ஸோ இவங்க ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நம்பர் 3 and 4 இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டாப் 4 செட் ஆயிருச்சு. 5, 6, 7ல சஷாங்க் சிங் ஆடுவார் கண்டிப்பா. இந்த இடத்துல தான் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் போன மேட்ச் நல்லா ஆடினாருன்றதுனால அவரை கண்டினியூ பண்ண வைப்பாங்க. ஸோ 5 and 6 ஓரளவுக்கு செட்டுன்னு வச்சுக்கலாம். நம்பர் 7ல யார் ஆட போறாங்கன்றது ஒரு கேள்வி. உமர் ஜாயா இல்ல போன மேட்ச் முஷீர் கான் கொண்டு வந்தாங்க, அவர் அந்த மாதிரி ஏதாவது இம்பாக்ட்ஸ் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து உமர் ஜாய்க்கு பதிலா அவங்க அவுட் அண்ட் அவுட் ஒரு பவுலரா ஜேவியர் பார்ட்லெட் கிட்ட போறது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். இங்க அகமதாபாத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்லியான் இந்த வருஷம் ஸ்விங் கிடைக்கலன்றதை நம்ம பார்க்குறோம். பெருசா ஸ்விங் கிடைக்கலன்றதை நம்ம பார்க்குறோம். சீம் மூவ்மெண்ட்டை வச்சு முகமது சிராஜ் பவர் பிளேல இந்த கிரவுண்ட்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஜேவியர் பார்ட்லெட்டோடைய அந்த பேஸையாவது அட்லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம வைஷாக் விஜயகுமாருக்கு இடம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கொடுத்தாகணும்னு நான் நினைக்கிறேன். வைஷாக் விஜயகுமார் மேட்ச் கண்டிப்பா ஆடி ஆகணும். அப்படி அவர் ஆடல அப்படின்னா அது ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீமுக்கு பெருசா டெத் பவுலிங் இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. ஹர்ஷ்தீப் சிங் நல்ல டெத் பவுலர், ஆனா கைல் ஜேமிசன் அந்த அளவுக்கு நல்ல டெத் பவுலரான்னு கேட்டா இல்ல. அவரால் பாலை ஸ்விங் பண்ண முடியும். ஸோ நியூ பால்ல அவர் வந்து ப்ராப்ளி பவர் பிளேல 3 ஓவர் போடுறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் கைல் ஜேமிசனுக்கு. பட் அவர் டெத் பவுலிங்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கறது தவறு. அந்த எதிர்பார்ப்பு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வச்சுக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜேவியர் பார்க்லெட் எடுத்துட்டு வந்தாலும் அவர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருக்காரா டெத்லன்னு கேட்டா இல்ல. ஸோ ஒரு அவுட் அண்ட் அவுட் டெத் பவுலரான வைஷாக் விஜயகுமாரை எப்படியாவது அவங்க ஆட ட்ரை பண்ணணும். ஸோ ப்ராபப்ளி அவங்க இன்கேஸ் ஜேவியர் பார்க்லெட் ஆட வேண்டாம்னு முடிவு எடுத்தா கூட அந்த இடத்துல வந்து வைஷாக் விஜயகுமார் அவங்க கண்டிப்பா ஆட வைக்கணும். போன மேட்ச் மாதிரி ஒரு முஷீர் கானுக்கு சான்ஸ் கொடுக்குறோம்
ஆக்சுவலி போன மேட்ச் வந்து நிறைய விக்கெட்ஸ் ஏர்லியாக விட்டதுனால இம்பாக்ட் பிளேயராக முஷீர் கானை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது. போன மேட்சே இம்பாக்ட் பிளேயராக வைஷாக் தான் வந்திருப்பாரு, அந்த மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் விடலை அப்படின்னு சொன்னா. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருந்தா வைஷாக் விஜயகுமார் மறுபடியும் விளையாடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இம்பாக்ட் பிளேயர் ஸ்பாட்ல இவங்க வைஷாக் விஜயகுமாரை கண்டிப்பா ஆடி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஹர்ப்ரீத் பிரார் ப்ராப்பரான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை டீம்ல வச்சுக்கிட்டு அவங்க முஷீர் கானுக்கு போன மேட்ச் ஓவர் கொடுத்தாங்க. ப்ராப்ளி வந்து மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு அவருக்கு ஓவர் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ப்ராப்பர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்கிறப்ப அந்த மாதிரி எல்லாம் தவறுகள் செய்யக்கூடாது. மும்பை இந்தியன்ஸுக்கு அகைன்ஸ்டா, அதுவும் வந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மான்ற மாதிரியான ஒரு மிடில் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா ப்ராப்பரான பவுலர்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும். இங்கே தாங்க யுஸ்வேந்திரா சஹலோட ஒரு என்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அவர் ஆடுவாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் ஹர்ப்ரீத் பிராருக்கு கண்டிப்பா ப்ராப்பர் ஓவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கைல் ஜேமிசன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங்கை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இதுதான் பஞ்சாபினுடைய 11 இருக்கும். கேள்வி என்னன்னா, யுஸ்வேந்திரா சஹல் ஃபிட் டு பிளேயா இருந்தா உள்ள வருவாரா மாட்டாரா அப்படின்றதுதான். கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் வந்தே ஆகணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் வந்து ஒரு ஃபுல் பேஸ் பவுலிங் பட்டாலுமே ஆடினாங்க. அதே மாதிரி பேஸ் பவுலிங் பட்டாலும் இங்கே அகமதாபாத்ல வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அந்த மாதிரி போகாம ப்ராப்பராக ஸ்பின்னர்ஸை ஆடியே ஆகணும். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மிச்சல் சாண்ட்னர் இருக்காரு. மிச்சல் சாண்ட்னர் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு. நல்ல நல்ல மேட்சப்ஸ் இருக்கு இந்த பஞ்சாப் கிங்ஸோடைய சில பேட்ஸ்மேனுக்கு அகைன்ஸ்டா. அது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ சாண்ட்னரை கண்டிப்பா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடி ஆகணும், ஆடுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவருக்கு ப்ராப்பரா ஓவர்ஸ் கொடுத்தே ஆகணும். அவருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஸ்பின்னர் இங்கே தேவைப்படும். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அவங்களுடைய பேட்டிங் லைன் அப்ல இருக்காங்க. ப்ரிடாமினன்ட்லி இந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இந்த சீசன் ஃபுல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 அது பிரியான்ஷ் ஆர்யா, டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து அப்பப்போ நல்லா பேட்டிங் ஆடி கொடுத்த நேஹல் வதேரா, இந்த பிரியான்ஷ் ஆர்யா, இவங்க 2 பேரை தவிர்த்துட்டா இங்க ஃபுல்லாவே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்றப்ப இன்னொரு ஒரு லெக் ஸ்பின்னர் கரண் சர்மாவுக்கு போறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் கரண் சர்மா வந்து யூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. இதுதான் ஜென்ரலா வந்து இந்த சேஞ்ச், அதாவது ஒரு சேஞ்சா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் சைட்ல இருந்து ப்ராபப்லி அஸ்வினி குமாருக்கு பதிலாக கரண் சர்மா ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரிச்சர்ட் கிளீசன் ஆடுவாரா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்கேஸ் ரிச்சர்ட் கிளீசன் ஆடலைன்னா அவரோட இடத்துல கரண் சர்மாவும் அஸ்வினி குமார் அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன மேட்ச் ராஜ் அங்கத் பாவாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருந்தாங்க அந்த 11ல. ஆனா அவருக்கு பேட்டிங் வாய்ப்பும் வரல, பவுலிங்கும் போடல. அப்படின்ற பட்சத்துல வந்து ப்ராபப்லி ராஜ் அங்கத் பாவாக்கு பதிலா இவங்க வந்து ஒரு கார்பிட் பாஷ் இல்ல, ஸோ ஒரு டெவன் ஜேக்கப்ஸ் மாதிரியான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு போயிட்டு அஸ்வினி குமாரை வந்து ப்ராப்பர் பேசராகவும் கரண் சர்மா டீம்லயும் வச்சுக்கலாமா அப்படின்ற கேள்வியும் கண்டிப்பா வரும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் அஃப்கோர்ஸ் ஜானி பேர்ஸ்டோ, இவங்க 2 பேரும் ஆன் டாப் கண்டிப்பா இருப்பாங்க. ரோஹித் சர்மா, ஜானி பேர்ஸ்டோ, அதுக்கப்புறம் நம்பர் 3ல சூரியகுமார் யாதவ், நம்பர் 4ல திலக் வர்மா, 5ல ஹர்திக் பாண்டியா. இதுதான் அவங்களுடைய ஆர்டரா இருந்துச்சு. 6ல வந்து நமன்தீர் அவர் கண்டிப்பா ஆடுவாரு. இந்த மாதிரி அவங்க ஆடினாங்க அப்படின்னா அந்த நம்பர் 7 ஸ்பாட் ஓப்பனா இருக்கும். அங்க அவங்க பெவன் ஜேக்கப்ஸ் ஆடிட்டு 8ல சாண்ட்னர் ஆடலாம். 9, 10, 11 இந்த 3 ஸ்பாட் வந்து ஆப்வியஸ்லி அவங்களுடைய பவுலர்ஸ் வந்துருவாங்க. ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பா இருப்பாரு, ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பா இருப்பாரு. ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து அஸ்வினி குமார் ஆடலாம். ஆடிட்டு அந்த இம்பாக்ட் பிளேயரா அவங்க கண்டிப்பா கரண் சர்மாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டே ஆகணும் இந்த அகமதாபாத் பிட்ச்ல. அங்க இந்த பர்டிகுலர் விக்கெட்ல வந்து ஸ்லோவர் பால்ஸ் கண்டிப்பா நல்ல யூஸ் இருக்கும். அதனாலதான் அந்த பக்கம் வைஷாக் விஜயகுமார் ஆடணும் பஞ்சாப் கிங்ஸுக்கு, இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா பவுலிங் போட்டே ஆகணும். அவருடைய ஸ்லோவர் பால்ஸ் எஃபெக்டிவா இருக்கும் இந்த பிட்ச்ல. என்ன பண்றாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்தது மேட்சப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சீசன் ஃபுல்லா பஞ்சாபுக்கு நல்லா ஆடி கொடுத்துருக்கிற பேட்ஸ்மேன் நம்ம பட்டியல் எடுத்தோம்னா பிரப்சிம்ரன் அதுல டாப்ல இருப்பாரு. பிரப்சிம்ரன் சிங் ஆனா மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. மிக முக்கியமா மும்பை இந்தியன்ஸுடைய நியூ பால் பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டா. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 முறை அவர் வந்து ட்ரெண்ட் போல்ட் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. 104 தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு அகேன்ஸ்டா. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இன்னொரு பக்கம் இன்கேஸ் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும் நியூ பாலை கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அகேன்ஸ்டா இவர் வந்து ரன்னே அடிக்கல வரைக்கும். பிரப்சிம்ரன் சிங் ஒரு ரன் கூட அடிக்கல ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அகைன்ஸ்டா. ஆனா ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். ஃபேவரபிளான மேட்ச் அப் பிரப்சிம்ரனுக்கு இல்ல அப்படின்றப்ப மும்பை இந்தியன்ஸ் பிரப்சிம்ரனை
பும்ரா அண்ட் போல்ட்டை வச்சு அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு அற்புதமான மேட்சப்பாக இருக்க போகுது. ரெண்டாவது மேட்சப் ஸ்ரேயாஸ் ஐயர் வர்சஸ் மிச் சாண்ட்னர். ஸ்ரேயாஸ் ஐயரும் மிச் சாண்ட்னரும் நிறைய முறை இதுக்கு முன்னாடி T20 கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ODI கிரிக்கெட்டாக இருக்கட்டும் மோதி இருக்கிறாங்க. அதில் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பெர்ஃபார்மன்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 120க்கு மேலே ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடி இருக்கிறாரு ஸ்ரேயாஸ் ஐயர். ஆனால் அதே நேரத்தில் 2 முறை அவுட்டும் ஆயிருக்கிறாரு சாண்ட்னர் கிட்ட. ஸோ இது ஒரு ஈவனாக டைட் மேட்சப்பாக இருக்கும். யாருக்கும் ஃபேவரபிள்னு சொல்ல முடியல. 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் சாண்ட்னருக்கு அது ஃபேவரபிள் சொல்ல முடியல. ஏன்னா பவுண்டரிஸ் வந்து அடிச்சிருக்கிறாரு ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ எப்படி போகுது, பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அதை பொறுத்த வரைக்கும் தான் இந்த மேட்சப் எப்படி போகும் நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை பிச்சில் டேர்ன் இல்லைன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் சாண்ட்னரை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மூணாவது மேட்சப் ரோஹித் சர்மா வர்சஸ் அர்ஷ்தீப் சிங். லெஃப்ட் ஆர்ம் பேசர் ரோஹித் சர்மா ஏர்லியா நியூ பால்ல ஸ்லைட்டா ஸ்விங் ஆச்சுன்னா கூட இந்த மேட்சப் வந்து அர்ஷ்தீப் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஆனா இன்கேஸ் நியூ பால்ல ரோஹித் சர்மாவை அந்த பால் ஸ்விங் ஆகிற வரைக்கும் முதல் 3 or 4 ஓவர், அந்த முதல் 3 or 4 ஓவரோ அர்ஷ்தீப் சிங் ரோஹித் சர்மா விக்கெட் எடுக்க தவறிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் எப்போ பவுலிங் வந்தாலும் ஒருவேளை ரோஹித் சர்மா அங்கே பிச்சில் இருந்தார்னா அடி பிரிச்சிருவாரு. ஸோ இதுவும் ஒரு மாதிரி ஈவன் மேட்சப் தான். பட் ஐ வுட் ஸ்டில் பேக் அர்ஷ்தீப் சிங். ஏன்னா இதே விஷயம் நம்ம வந்து குஜராத் மேட்ச்லையும் பார்த்தோம். ஏர்லியா சான்சஸ் வந்து ரோஹித் சர்மா கண்டிப்பாக கொடுப்பாரு. அவருடைய அந்த வே ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட், அந்த அட்டாக்கிங் கேம்ஸ், அந்த ஸ்டைல் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. தூக்கி அடிப்பாரு, கேச்சஸ் வரும். பட் அந்த கேச்சஸை எடுக்கிற சிச்சுவேஷன்ல, எடுக்கிற பொசிஷன்ல ரோஹித் சர்மா கண்டிப்பா இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ரோஹித் சர்மா கேச்சஸ் கொடுப்பாரு, பஞ்சாப் கிங்ஸ் அந்த கேச்சஸை எடுப்பாங்களா அப்படின்றதுதான் இங்க இருக்கிற பெரிய கொஸ்டினே. அர்ஷ்தீப் சிங்க்கு இந்த ஏர்லி ஆன் விக்கெட் விழுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. பட் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கைல் ஜேமிசனும் பவுலிங் போடுவாரு. கைல் ஜேமிசன் ரோஹித் சர்மா கிட்ட செமையா அடி வாங்கியிருக்கிறாரு. 180க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு ரோஹித் சர்மா T20 கிரிக்கெட்ல. ஸோ இது எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கைல் ஜேமிசன் கிட்ட இருந்து. பட் எனக்கு என்னமோ அர்ஷ்தீப் சிங் ஏர்லியா ரோஹித் சர்மா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைனல் மேட்சப். இந்த மேட்சப் நான் ஏன் கடைசியா நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இந்த மேட்சப் நடக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு. யுஸ்வேந்திரா சஹல் ஃபிட்டா இருப்பாரா அப்படின்னு இதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். யுஸ்வேந்திரா சஹல் ஆடியே ஆகணும் இந்த கேம் அப்படின்னு. காரணம் என்னன்னா, சூரியகுமார் யாதவ் நிறைய ஸ்பின்னர்ஸை வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ அற்புதமா ஆடி இருக்கிறாரு ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா. அந்த ஸ்வீப் ஷாட்டை அற்புதமா பயன்படுத்துவாரு. ஆனா 3 முறை அவர் வந்து யுஸ்வேந்திரா சஹல் கிட்ட அவுட் ஆயிருக்கிறாரு. 115 கீழே தான் வந்து அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு அகேன்ஸ்ட் யுஸ்வேந்திரா சஹல் இன் ஆல் T20s, அது IPLையும் இன்க்ளூட் பண்ணி. இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டை வந்து சூரியகுமார் யாதவ் வேற எந்த ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாவும் வந்து வச்சிருக்கல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால இது ஒரு ரொம்ப முக்கியமான மேட்சப் பஞ்சாப் கிங்ஸுக்கு. யுஸ்வேந்திரா சஹல் ஃபிட்டா இருந்தா சூரியகுமார் யாதவோட விக்கெட் அவரால் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் கேமை பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதன்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஃபைனல் மேட்சப் சூரியகுமார் யாதவ் வர்சஸ் யுஸ்வேந்திரா சஹல். அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து சில பிளேயர்ஸ் வந்து ஆன் டாப் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் பை டிஃபால்ட் இந்த நேமை வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்ல சொல்லிடணும். அண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது, சொல்லிட்டு மறந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு பேர் தான் ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா எல்லா டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் எந்த மேட்சா இருந்தாலும் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் தான். ஏன்னா எப்போ மேட்சை அவருடைய டீம் பக்கம் இழுத்து கொண்டு வருவாரு, அவருடைய டீமுக்கு சாதகமா மாத்துவாருன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பவுலர் ஜஸ்பிரீத் பும்ராவை டீம்ல வச்சிருக்கிறதுக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு லிட்டரலா அவங்க வந்து ரொம்ப லக்கி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா ஜஸ்பிரீத் பும்ரா கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தேவை. அதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஃபர்ஸ்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஜஸ்பிரீத் பும்ரா. மை செகண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அகைன் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் ஜானி பேர்ஸ்டோ. போன மேட்சும் சூப்பராக ஆடினாரு. இந்த மேட்சும் அகமதாபாத் விக்கெட்ல அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கைல் ஜேமிசனுக்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அர்ஷ்தீப் சிங் அகேன்ஸ்டாவும் எனக்கு தெரிஞ்சு பெருசா டிஃபிகல்ட்டி அவர் வந்து ஃபீல் பண்ண மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பால் ஸ்விங் ஆனாலும் ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் தான் அர்ஷ்தீப் சிங் நிறைய போடுவாரு. ஃபுல்லர் லென்த் டெலிவரிஸ் ஜானி பேர்ஸ்டோக்கு ஈஸியா இருக்கும். அதை விட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா பால் ஸ்விங் ஆகலைன்னா நீங்க ஏர்லியா ஜானி பேர்ஸ்டோ எடுக்க முடியாது. ஏர்லியா ஜானி பேர்ஸ்டோ எடுக்கலன்னா நீங்க ஷார்ட்டர் லென்த் டெலிவரிஸ் போட்டாலும் அவர் வந்து புல் ஷாட் ஆடுவாரு, சூப்பரா அடிப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எக்ஸாக்ட்லி அவர் இன்னொரு ரோஹித் சர்மா. அதனால ஹர்ஷ்தீப் சிங்குக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவரால் பார்த்தா ஃபேவரபிள் மேட்சப்ஸ்னு எதுவுமே கிடையாது பஞ்சாப் கிங்ஸுக்கு ஜானி பேர்ஸ்டோக்கு அகெயின்ஸ்டா, எக்ஸெப்ட் இஃப் யுஸ்வேந்திரா சஹல் இஸ் பிளேயிங். யுஸ்வேந்திரா சஹல் பவுலிங் போட்டா மிடில் ஓவர்ஸ்ல பேர்ஸ்டோட விக்கெட் எடுக்க முடியும். ஆனா மிடில் ஓவர்ஸ்ல நீங்க பேர்ஸ்டோ விக்கெட் எடுத்து என்னங்க பிரயோஜனம்? அவர் அதுக்குள்ளேயே 6 ஓவர் ஆடி இருப்பாரு. அவர் 6 ஓவர் ஆடினா 50 ரன் அடிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் பேர்ஸ்டோ. அதனால ஹி இஸ் டெஃபினெட்லி அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். மூணாவது பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் சைட்ல இருந்து ஹர்திக் பாண்டியா.
ஹர்திக் பாண்டியா பேட்டால பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, பவுலிங்லயும் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அகமதாபாத் விக்கெட்ல அவர் பேட்ல பெருசா சிக்ஸஸ் அடிக்கிறாரோ இல்லையோ, அவருடைய பவுலிங் ரொம்ப முக்கியமா இருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஸ்லோவர் பால்ஸ் போடுவாரு, விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது சஷாங்க் சிங்னுடைய முக்கியமான விக்கெட்டா இருக்கட்டும், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்னுடைய முக்கியமான விக்கெட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர்னுடைய முக்கியமான விக்கெட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ்னுடைய விக்கெட்டை எடுக்கிறதுக்கான ஸ்கில் செட் அண்ட் எபிலிட்டி கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா கிட்ட இருக்கு. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவர் கேப்டனா தன்னையே பெருசா பவுலிங்ல யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. ஒரு கிரிட்டிசிசம் இங்க கண்டிப்பா இருக்கு. அந்த கிரிட்டிசிசம் உண்மைதான் ஒரு அளவுக்கு. ஏன்னா பெருசா இந்த சீசன் வந்து டெத் பவுலிங்ல கூட அவரை தன் மேல ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு இந்த ஐபிஎல் ஃபுல்லா. இந்த மேட்ச்ல அவரையே நம்பி பவுலிங் போடுவாரா அப்படின்றது தான் இங்க இருக்கிற கொஸ்டின். பவுலிங் போட்டார்னா கண்டிப்பா இஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். இப்போ பஞ்சாப் கிங்ஸுக்கு வருவோம். என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து 3 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அதுல முதல் ஒன்னு யுஸ்வேந்திரா சஹல். நம்ம வாட்ச் அவுட் பண்ண வேண்டியது அவர் ஆடுவாரா இல்லையா அப்படின்னு. அவர் ஆடினார்னா கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மை அதர் 2 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பிரியான்ஷ் ஆர்யா. பிரியான்ஷ் ஆர்யா கிட்ட வந்து நல்ல ரெக்கார்ட் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீசன் ஃபுல்லா. நிறைய நல்ல பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டா வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸை தைரியமா டேக் ஆன் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லாம் இந்த விக்கெட்ல இருந்து இருக்குமான்றது ஒரு பெரிய டவுட். மினிமலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஹைட்டா டாலா இருக்கிற பவுலர்ஸுக்கு வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஸ்கிட்டி பவுலர்ஸுக்கோ இல்ல ட்ரெண்ட் போல்ட் மாதிரி பவுலர்ஸுக்கோ அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பெருசா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வரல. ட்ரெண்ட் போல்ட் ஃபுல்லர் லென்த் தான் போடுவாரு. அப்படிலாம் போட்டார்னா பிரியான்ஷ் ஆர்யா அடி கிழின்னு கிழிச்சு வரும்னு நினைக்கிறேன். பிரியான்ஷ் ஆர்யா கிட்ட நல்ல ரெக்கார்ட் இருக்கு. போல்ட்டுக்கு அகேன்ஸ்டாவும் சரி, பும்ராக்கு அகேன்ஸ்டாவும் சரி. அந்த காரணத்தினால பிரியான்ஷ் ஆர்யா வில் பி அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். டெஃபினெட்லி அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் ஜாஷ் இங்கிலீஷ் இது வரைக்கும் பும்ரா கிட்ட அவுட் ஆனது கிடையாது. ட்ரெண்ட் போல்ட் கிட்ட அவுட் ஆனது கிடையாது. இன்ஃபேக்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு ட்ரெண்ட் போல்ட்டை. இவங்க கிட்ட இருக்கிற மெயின் ஸ்பின்னரான மிச்சல் சாண்ட்னர் கிட்டையும் ஜாஷ் இங்கிலீஷ் அவுட் ஆனது இல்லை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் ஒரு அற்புதமான பிளேயர் ஆஃப் ஸ்பின்னும் கூட. அதெல்லாம் பார்க்கும்போது ஜாஷ் இங்கிலீஷ் கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸும் கண்டிப்பா இருக்கு. ப்ராபப்ளி ஒரு 100 நம்மளால பார்க்க முடியுமா? இந்த குவாலிஃபயர் 2ல 100 அடிக்கிறன்றது ஈஸியே கிடையாது. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அந்த மென்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கிலீஷ் கிட்ட இருந்து அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் வருமா அப்படின்னு. ஆனா எனக்கு என்னமோ டெஃபினெட்லி இஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பார்த்துட்டோம், மேட்சப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். பஞ்சாப் கிங்ஸுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஏர்லி ஆன் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 1 டே பிரேக் இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய பேஸ் பவுலர்ஸால ஃபுல் எஃபர்ட்ல பவுல் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு. பிளஸ் அவங்களுடைய பேட்ஸ்மேனுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு பவுலர்ஸுக்கு அகேன்ஸ்டா நல்ல ரெக்கார்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பேசணும். ஸ்ரேயஸ் ஐயருக்கு அந்த அளவுக்கு ரெக்கார்டு இல்லைன்றது ஓகே. அது மட்டும் இல்லாம வந்து அவங்களுடைய மற்ற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கும் பெரிய ரெக்கார்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பிரப்சிம்ரன் சிங் பும்ரா கிட்டயும் அவுட் ஆயிருக்காருன்னு நம்ம சொல்லிட்டோம், போல்ட் கிட்டயும் அவுட் ஆயிருக்காருன்னு நம்ம சொல்லிட்டோம். இது அவங்களுக்கு ஸ்லைட் நெகட்டிவ்ஸ் தானா இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இந்த அகமதாபாத் விக்கெட்ல அவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸை பத்தி பேசி ஆகணும். மும்பை இந்தியன்ஸுக்கு அகமதாபாத்ல நல்ல ரெக்கார்டு இல்லை. இந்த சீசனும் ஒரு பெரிய மேசிவ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சாங்க குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட குரூப் ஸ்டேஜ் கேம் இதே அகமதாபாத்ல. ஸோ அகமதாபாத்ல நல்ல ரெக்கார்டு இருக்கான்னு கேட்டா இல்ல. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மும்பை இந்தியன்ஸுக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாவும் மும்பை இந்தியன்ஸ் அவுட் ஆயிருக்காங்க. பிளஸ் இப்போ ஒரு டைட் சிச்சுவேஷன், அவங்களுக்கு ஒரு நாள் தான் கேப்ன்றது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு 51% எட்ஜை நான் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு கொடுப்பேன். 51% பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 49% தான் நான் மும்பை இந்தியன்ஸுக்கு கொடுப்பேன். அப்படி இருந்துமே இது ஒரு க்ளோஸ் கேமா இருக்கும். பொறுத்து இந்த பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்களா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா அப்படின்னு. நம்ம வந்து இந்த மேட்ச்னுடைய ரிவ்யூல சந்திக்கலாம். அண்ட் until then please like, share and subscribe. Enjoy the game and keep supporting Let's Sport. Thank you.